அந்த கோடால் வந்து ரொம்ப வண்டியே போச்சு. ஒரு கார் வச்சுருக்கேன், அந்த காரில் 4 சஸ்பென்சரும் போச்சு. அது போய் மாற்றலான்னு கேட்டால் 35,000 சொல்கிறாங்க. இந்த கோடால் பாருங்கள், 35,000 செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த கோடை வந்து நல்லா வந்து ஒரு லேயரோட போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கேன். மறுபடியும் போட்டு ரொம்ப கெடுத்துட்டாங்க. வணக்கம் மக்களே, இது போல் வீடியோ வந்து நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, நம்ம யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தேன். நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதோட பேர் என்ன, இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது ஃபாரின்லாம் இருக்குதா? ஃபாரின்லாம் இல்லை, நம்ம மட்டும் இங்கே பயன்படுத்துகிறாங்க. இதனால் வந்து நிறைய வண்டியோட சாகாப்சர், அந்த சஸ்பென்ஷனில் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி என்னென்னு பார்ப்போம். இது பேர் வந்து ரம்பிள் ஸ்ட்ரிப்புன்னுவாங்க. இது ஃபாரினில் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. இது இல்லாமலாம் கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸில் வந்து இதுவும் ஒன்று முக்கியமான வேலை செய்யுது. இது வந்து நிறைய விபத்துகளை தடுத்துருக்கு, நிறைய உயிர் இழப்புகளை வந்து தடுத்துருக்கு. இதோட பேர் வந்து ரம்பிள் ஸ்ட்ரிப்பு. இது நம்மளுக்கு புரியாத மாதிரி சொல்லணுக்கா ஸ்லீப் அலர்ட்னு சொல்லலாம். இது எங்கே மெயினாக போடுவாங்கனாக்கா, நம்ம ஒரு மெயின் ரோட்டில் போயின்னு இருப்போம், ஒரு பைபாஸில் போயின்னு இருப்போம். திடீர்னு வந்து ஒரு இணைப்பு சாலை வந்து அதில் இணையம் இல்லைங்களா, ஒரு ப்ளஸ் போல் ஒரு ஜங்ஷன், அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அதை போடுவாங்க. ஏன்னா நம்ம நைட் டைமில் ஓட்டுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த லாரி டிரைவர், பஸ் டிரைவர், ப்ளஸ் ட்ராவல்ஸ் டிரைவருக்குலாம் நைட்டில் தூக்க காலகட்டத்தில் போகும்போது அந்த இணைப்பு சாலையிலேருந்து யாராவது எமர்ஜென்சி நைட் டைமில் வந்தாங்கனாக்கா அதில் போய் நம்ம விபத்து ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜங்ஷனில் அதுமாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு முன்னாடி இதை போடுவாங்க. இது மேலே நம்ம ஏற்றும் போது தூக்க காலத்தில் சரியாக கவனிக்க மாட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்பீட்லேயே போய் ஏற்றும் போது ஒரு மாதிரி தடுன்னு பண்ணோம். நம்ம தூக்கத்தில் வந்து யாராவது நம்ம குளிக்க எழுப்புவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த டைம் டக்குன்னு வீழ்ச்சி நம்ம முழிச்சு அதை பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம விபத்துகளை தடுத்துருவோம். ஸோ அதுக்காக தான் அது போடுறாங்க. இது பேர் ரம்பிள் ஸ்ட்ரிப்பு, நம்ம ஸ்லீப் அலர்ட்னு சொல்லலாம். இது ஃபாரினில் எல்லாமே இருக்குது. மெயினாக வந்து இது மேலே ஏற்றும் போது சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்லோ பண்ணிப்போங்க. இது மேலே ஸ்பீடாக போனால் ஏற்றினா அப்படி தான் ஆகும். அதை சஸ்பென்ஷன் ஆகாது, தடுன்னு சவுண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி போகணும். அதுக்காக தான் அதை போடுறாங்க. அதை பார்த்தோம் நம்ம அப்படியே ஓட்டுறோம், இது ஸ்பீட் பிரேக் ஹைட் இல்லை, கம்மியாக இருக்குது, நம்ம ஏற்றி அப்படியே சீக்கிரமாக கிராஸ் பண்ணி போயிடலாம்னு நினச்சிங்கனாக்கா ரொம்ப தவறு. இதை பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி போங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஜங்ஷன் கிட்ட தான் இது வரும், ஒரு இணைப்பு சாலை இணைப்பாகிற இடத்துல இது வரும். அப்படி இல்லாட்டி ஒரு பெண்டு திரும்புது பார்த்தீங்களா, நம்மளுக்கு அடுத்த வண்டி ஆப்போசிட்டில் வருதா இல்லையான்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல இது கிராஸ் ஆகிற இடத்துல இதை போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துங்க. இது ஃபாரின் எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஓகே.